கணவன் மற்றும் குழந்தைகள் இல்லாத நேரத்தில் நேர்ந்த சம்பவம். பட்டப்பகலில் பெண் மீது கொலைவெறி தாக்குதல். மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. நடந்தது என்ன விவரிக்கிறது இந்த தொகுப்பு. பட்டப்பகல வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் தனியா இருந்த பெண் ஒருவரை சரமாரியா தாக்கிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த அந்த பெண் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில அனுமதிக்கப்பட்டது போது சிகிச்சை பலனின்றி உயிரிழக்கிறாங்க. திம்பசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த அஸ்வினி என்பவர் தனது கணவர் மற்றும் 2 குழந்தையோட வச்சிட்டு வராரு. கடந்த 24ஆம் தேதி காலை 11 மணி அளவில் அவரது கணவர் மற்றும் குழந்தைகள் வெளியே சென்றிருந்த நிலையில அஸ்வினி மட்டும் வீட்டில் தனியா இருந்திருக்காரு. அப்போது அடையாளம் தெரியாத 2 மர்ம நபர்கள் திடீரென வீட்டிற்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அப்போது மர்ம நபர்கள் அஸ்வினியை சரமாரியா தாக்கியிருக்காங்க. இந்த கொலைவெறி தாக்குதல்ல அஸ்வினிக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கு. தாக்குதலுக்கு பிறகு மர்ம நபர்கள் உடனடியா அங்கிருந்து தப்பி ஓடிட்டாங்க. உயிருக்கு ஆபத்தான நிலையில் கிடந்த அஸ்வினியை மீட்டு உடனடியாக காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைகளை அனுமதிச்சு சிகிச்சை பெற்றுட்டு வந்தார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொள்றாங்க. வீட்டில் இருந்த பொருட்களை கொள்ளையடிக்கும் நோக்கில் வந்த மர்ம நபர்கள் அதற்கு தடையா இருந்ததால அஸ்வினி மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கலாம் அப்படின்னு முதற்கட்ட விசாரணைகளை தெரிய வந்திருக்கு. பூட்டை உடைச்சி கொள்ளையில ஈடுபட்ட நபர்கள் திருடி சென்ற பொருட்கள் 8 சவரன் நகை, 75,000 பணம், வெள்ளி பொருட்கள் கொலை போயிருக்கு தெரிய வந்துச்சு. மேலும் அந்த பெண் பாலியல் ரீதியா துன்புறுத்தப்பட்டாரா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வராங்க. இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய மர்ம நபர்களை தீவிரமா தேடிட்டு வராங்க. இதற்கிடையே மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு மருத்துவமனையில இருந்த நிலையில நேற்று மாலை சிகிச்சை பலனின்றி பலியானாரு அந்த இளம்பெண். பெண்ணோட உடலை வாங்குறதுக்கு உறவினர்கள் மறுப்பு தெரிவித்து பொன்னேரிக்கரை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. காவல்துறையினர் எப்போது அந்த கொலைகளை கண்டுபிடிப்பாங்க, ஏன் இந்த கொலை சம்பவம் நடந்துச்சு, எதனால அந்த பெண் தாக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது கொள்ளையர்களை கண்டுபிடிச்சா தான் தெரியும்.